உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் நம்மளோட இருக்கிறார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்தில் பல ஆய்வுகள் நம்ம நடத்தியிருக்கிறோம். என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெற்று வருது? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தண்ணி, இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய தண்ணியிலேருந்து நாங்கள் மாதிரிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இன்க்ளூடிங் மெட்ரோ வாட்டர் ப்ளஸ் வந்து நம்ம கேன் வாட்டர், பாட்டில் வாட்டர் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் எங்கெங்கே இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்குறப்போ அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதுக்குண்டான நடவடிக்கை கண்டிப்பாக நாங்கள் மேற்கொண்டு. இப்போ இங்கே ஒரு வார காலமாக பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த குடிநீரில் கழிவுநீர் கலக்கிற இஷ்யூ இருக்குன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் வந்து இந்த நம்ம மெட்ரோ வாட்டரில் அந்த டெஸ்ட் பண்ணதில் கண்டுபிடிக்கப்பட்டதா, அது இல்லாமல் இருந்திருக்கா? நான் சொல்றது வந்து இன்னைக்கு காலையில் எங்களுக்கு வந்த உடனே நான் இன்னைக்கு காலையில் எடுத்தது இங்கே கலெக்ட் பண்ண ரிப்போர்ட்டு இன்னைக்கு இப்போ வந்திருக்கு. அதுதான் நான் வந்து ஆனரபிள் மினிஸ்டர் அவங்ககிட்ட கையில் கொடுத்து அவங்க தான் படித்தாங்க. அதுதான் உண்மையான ரிப்போர்ட் இப்போதைக்கு. அதாவது தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எனக்கு நம்ம சொல்லக்கூடாதுன்றல ஆதாரப்பூர்வமாக நான் சொல்லக்கூடாது. என் கையில் இன்னைக்கு நான் எடுத்தேன். இன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனை நான் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அதுதான் உள்ள வேற என்னென்ன வாட்டர் சோர்ஸ்லாம் இருந்துச்சு? இப்போ மெட்ரோ வாட்டர் அது இல்லாம வீட்டுக்குள்ளேயே ஒரு பைப் இருந்தது, மெட்ரோ வாட்டர் இருந்தது. அடுத்தது பக்கத்தில் வந்து கேன் வாட்டர், அவங்க எல்லாருமே இந்த ஏரியாவில் இருக்காங்களா லாரியில் வரக்கூடிய கேன் வாட்டரில் வாங்கி குடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட இதெல்லாம் நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்கோம். அதில் கொஞ்சம் சப்ஸ்டாண்டர்டாக கெமிக்கலில் வந்திருக்கு. இன்னும் பயாலஜிக்கலாக எங்களுக்கு என்ன வரல. கெமிக்கல் ரிப்போர்ட் வச்சு நம்ம உடனே பண்ண முடியாது. பயாலஜிக்கல் ரிப்போர்ட் இன்னும் திங்கள் செவ்வாய் கிழமைக்குள்ள நம்ம கைக்கு வரும். அவங்க மேல வந்து நம்ம நடவடிக்கை எடுப்போம். அதாவது இப்போதைக்கு அமைச்சர் சொல்ற மாதிரி இந்த மெட்ரோ வாட்டர் குடிநீர்ல பாதிப்பு இல்லைன்றது அது மட்டும் நமக்கு உறுதியான தகவலா, இல்ல நிறைய சோர்சஸ் நம்ம விசாரிக்க வேண்டியது இருக்கா? இல்ல, இப்போ இன்னைக்கு வந்திருக்க ரிப்போர்ட் வச்சு தான் நான் சொல்றேன். இப்போ என் கையில் வந்து மெட்ரோ வாட்டர்ல எந்த இதுவுமே இல்ல, நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கேன் வாட்டர்ல தான் வந்து சப்ஸ்டாண்டர்டா வந்திருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வாட்டர்னால நடந்திருக்குன்னு வந்திருக்கு. நம்ம இன்னும் விசாரிக்கணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆனரபிள் மினிஸ்டர் சொல்லப்போ அந்த குழந்தை அவங்க போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோணத்திலையும் நம்ம விசாரிக்கணும். ஒரே கோணத்தில் மட்டுமே நம்ம விசாரிக்க கூடாது. நம்ம உணவுல அந்த குழந்தை எங்க போய் இறந்துருக்கு, எங்க போய் சாப்பிட்டாங்க அப்படின்றது டீடைல் ரிப்போர்ட்ஸும் நாங்கள் எடுப்போம். உணவு மாதிரிகளும் இன்கேஸ் அவங்க வேற எங்கேயாவது அந்த கம்பெனியில் போய் சாப்பிட்டுருக்காங்கன்னா அங்கே போய் நாங்கள் உணவு மாதிரிகள் அங்கே எடுத்து பார்ப்போம். அங்கேயே நம்ம அந்த உணவு மாதிரிகளை சேகரிக்கக்கூடிய பணிகள், அதாவது இப்போ அது எந்த லொகேஷன், எந்த ஹோட்டல் அந்த மாதிரிலாம் விசாரிச்சிருக்கோம். அதுதான் முதல் கட்டமாக நம்ம விசாரிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் எடுத்திருக்கேன். எல்லாம் நாளைக்கு காலையில் இதில் எல்லாம் ஆல்மோஸ்ட் என்னோட விசாரணை முடிச்சிருவேன். இப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த உணவு பொருட்கள், அதே போல குடிநீர் விஷயத்துல மக்கள் எவ்வளவு அவேர்னஸா இருக்கணும், இந்த விவகாரம் தொடர்பா எப்படி மக்கள் அணுகணும் சார்? இப்போ பார்த்தோம்னா மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க. நமக்கு இப்போவே முன்கூட்டியே வந்துருச்சு. எல்லா பக்கமும் தண்ணிகள் பார்த்தோம்னா இன்னைக்கு ஸ்டாக்னட் ஆகுது. ஒரு இடத்துல நம்ம திடீர்னு ரைஸ் ஆகுது, வெள்ளப்போக்கு இருக்கு. உணவு பாதுகாப்புத்துறை மூலமா நாங்கள் சொல்றது என்னன்னா, எல்லாருமே தண்ணியை வந்து சுடு தண்ணியாக வச்சு காய்ச்சி கார வச்சு குடிக்கிறது தான் நாங்கள் வந்து அறிவுறுத்துறோம். ஈவன் தோ இது கேன் வாட்டராக இருந்தாலும் சரி, ஆர்ஓ வாட்டர் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் எப்படி வந்து நம்ம அந்த தண்ணிகளை வந்து பெற முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுனாவே இந்த மாதிரி நமக்கு வந்து டயரியல், வாமிட்டிங் டிசீஸ் வந்து ஃபுட் பாய்சனிங் வந்து நிறைய வரும். அதை வந்து நம்ம வந்து தற்காத்துக்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து அரசாங்கம் வந்து நம்மளை காப்பாற்றுன்றதோட நம்ம முன்னெடுக்கணும். ஸோ அதுதான் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, மிக மிக பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா மழை காலங்கள் நம்ம நெருங்கிடுச்சு, ஆரம்பிச்சிடுச்சு. மிக கடுமையான மழைக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு பழக்கங்களையும் அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லணும். நல்ல பாதுகாப்பான சுடு தண்ணி, வேக வச்ச உணவுகளாக கொடுக்க நல்லா இருக்குன்றது. தேங்க்யூ.